இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். 4 பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோம். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனே. குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும், குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். ஓம் சாந்தி. வாணிடேட் 13/9/2021. मीठे बच्चे, तत्वों सहित सभी मनुष्य मात्र को बदलने वाली यूनिवर्सिटी केवल एक ही है. एकांक से ही सबकी सद्गति होती है. இனிமையான குழந்தைகளே, தத்துவங்கள் மற்றும் அனைத்து மனிதர்களையும் மாற்றக்கூடிய யூனிவர்சிட்டி இது ஒன்று மட்டும்தான். இங்கிருந்து தான் அனைவருக்குமே சத்கதி கிடைக்குது. கேள்வி: बाप से निश्चय होते ही कौन सी राय फौरन अमल में लानी चाहिए? பாபாவிடம் நம்பிக்கை ஏற்பட்டவுடன் எந்த விதமான டைரக்ஷன் உடனே நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும்? பதில்: जब निश्चय हुआ कि बाप आया है तो बाप की पहली राय ये है कि इन आँखों से जो कुछ देखते हो उसे भूल जाओ. பாபா சொல்கிறாங்க, எப்போ நமக்கு நம்பிக்கை ஏற்படுது, பாபா இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க. பாபாவுடைய முதல் கட்டளை, இந்த கண்கள் மூலமாக எதையெல்லாம் பார்க்குறோமோ அதை எல்லாமே மறக்கணும். ஏக்கு மீறி மத்பர் சலோ. பாபா சொல்கிறாங்க, என்னுடைய ஒரு வழிப்படி நடங்க. ஈஸ் ராய்கோ ஃபௌரன் அமல் மே லானா சாகியே. இந்த கட்டளையை உடனே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். 2வது பாயிண்ட், जब तुम बेगत के बाप के बने हो तो पतितों के साथ तुम्हारी लेन देन नहीं होनी चाहिए. எப்போ நீங்கள் எல்லை கப்பாற்பட்ட அப்பாவுடைய குழந்தைகள் ஆகிறீங்களோ அப்போ தூய்மை இல்லாதவர்களுடன் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. निश्चय बुद्धि बच्चों को कभी किसी बात में संशय नहीं आ सकता. நம்பிக்கை நிறைந்த புத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒருபோதும் எந்த விஷயத்திலும் சந்தேகம் வர முடியாது. ஓம் சாந்தி. ये घर का घर भी है और यूनिवर्सिटी भी है. பாபா சொல்கிறாங்க, இது வீட்டுக்கு வீடாகவும் இருக்குது, யூனிவர்சிட்டியாகவும் இருக்குது. इसको की गॉड फादरली वर्ल्ड यूनिवर्सिटी कहा जाता है क्योंकि सारी दुनिया के मनुष्य मात्र की सद्गति होती है. பாபா சொல்கிறாங்க, இதற்கு தான் இறை தந்தையினுடைய வேர்ல்டு யூனிவர்சிட்டியாக சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சத்கதி கிடைக்குது. ரியல் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ஏகை. பாபா சொல்கிறாங்க, ரியல் வேர்ல்டு யூனிவர்சிட்டியாக இது இருக்குது. घर का घर भी है
माँ पिता के सम्मुख बैठे के फिर यूनिवर्सिटी भी गई. பாபா சொல்கிறாங்க, தாய் தந்தை நமக்கு முன்னால் அமர்ந்திருக்காங்க. நாம் தாய் தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கோம். இது யூனிவர்சிட்டியாகவும் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பைட்டா ஹுவாகை, ஆன்மீக அப்பா நமக்கு முன்னால் இருக்காங்க. ये रूहानी नॉलेज के जो रूहानी बाम द्वारा मिलती है. இது ஆன்மீக ஞானமாக இருக்கு. ஆன்மீக அப்பா மூலமாக நமக்கு கிடைக்குது. स्पिरिचुअल नॉलेज सिवाय स्पिरिचुअल फादर के और कोई मनुष्य दे ना सके. பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக அப்பாவை தவிர வேறு எந்த மனிதர்களும் தர முடியாது. उनको कि ज्ञान का सागर कहा जाता है और ज्ञान से ही सद्गति होती है. इसलिए ज्ञान सागर सर्व का सद्गति दाता एक बाकी है. அவருக்கு மட்டும்தான் ஞான கடலாக சொல்லப்படுது. மற்றும் ஞானத்தின் மூலமாக சத்கதியும் கிடைக்குது. அதனால் ஞானக்கடல் அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் ஒரு அப்பாவாக இருக்காங்க. பாம் द्वारा सर्व यूनिवर्सिटी मनुष्य तो क्या परंतु हर चीज पांच तत्व भी सतो प्रधान बन जाती है. सबकी सद्गति होती है. பாபா மூலமாக அனைத்து மனிதர்கள், அதாவது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பொருளும் 5 தத்துவங்கள் கூட சத்தோ பிரதானமாக ஆகுது. அனைவருக்கும் சத்கதி கிடைக்குது. ये बातें बड़ी समझने की है अभी सबकी सद्गति होनी है. இந்த விஷயங்கள் மிகவும் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்போ அனைவருக்கும் சத்கதி ஏற்படணும். पुरानी दुनिया और दुनिया में रहने वाली सब चेंज हो जाएंगे. பாபா சொல்கிறாங்க, பழைய உலகம் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே மாற்றங்கள் ஏற்படணும். जो कुछ एकांग देखते हो वह सब बदल कर नया होने का है. எதையெல்லாம் நாம் இப்போ பார்க்கிறோமோ அவை அனைத்தும் மாறி புதிதாக ஆகணும். गाया भी जाता है एकांकी झूठी माया झूठी काया ये झूठ கண்டு बन जाता है. இங்கே பொய்யான மாயை, பொய்யான உடல், பொய்யான கண்டமாக ஆயிருக்கு. இது போல பாடப்பட்டிருக்கு. பாரத் சச்சு கண்டு தான் அபி ஜூட்டு கண்டுகை. பாபா சொல்கிறாங்க, பாரதம் சத்தியமான கண்டமாக இருந்தது, ஆனால் இப்போ பொய்யான கண்டமாக இருக்கு. रचयिता और रचना के बारे में जो मनुष्य कहेंगे वह झूठ. படைப்பவர் மற்றும் படைப்பிற்காக மனிதர்கள் எதை சொல்கிறாங்களோ அது எல்லாமே பொய்யானதாக இருக்கு. अभी तुम वाम द्वारा जानते हो भगवान वाच. இப்போ நீங்கள் பாபா மூலமாக தெரிஞ்சிருக்கீங்க. பகவானுடைய மகா வாக்கியமாக இருக்கு. भगवान एक बाप कहना वह निराकार. असुर में तो सब आत्माएं निराकार के फिर एकांग साकार रूप लेती है. பகவான் என்றாலே ஒரு அப்பாவாக இருக்காங்க. அவர் நிராகார், தேகமற்றவராக இருக்காங்க. உண்மையில் அனைத்து ஆத்மாக்களும் நிராகாராக இருக்கு. திரும்பவும் இந்த உலகத்தில் இந்த ஸ்தூலமான ரூபத்தை ஆத்மா எடுக்குது. வகாங் ஆக்கார் நகீகை ஆத்மாயி மூல் வத்தன் வ பிரம்ம மகத் தத்துவமி நிவாஸ் கருத்தீகை. பாபா சொல்கிறாங்க, அங்கே சூட்சமமான உடல் எதுவும் கிடையாது. ஆத்மாக்கள் மூல வத்தனத்தில், அதாவது பிரம்ம மகத் தத்துவத்தில் வசிக்குது.
वही हम आत्माओं का घर ब्रह्म மக தத்துவ, அதுதான் ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடாக இருக்கு, பிரம்ம மக தத்துவமாக இருக்கு. ये आकाश तत्व के जगान साकारी पार्ट चलता के பாபா சொல்கிறாங்க இது ஆகாய தத்துவமாக இருக்கு. இங்கே தான் ஸ்தூலமான பார்ட்டும் நடக்குது. வேல்டுக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ரிப்பீட் கோத்திகை, முழு உலகத்தினுடைய சரித்திரம் வரலாறு ரிப்பீட் ஆகுது. इसका अर्थ भी समझते नहीं कहते कि रिपीट होती के, இதனுடைய அர்த்தத்தையும் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது ரிப்பீட் ஆகுதுன்ட்டு சொல்கிறாங்க. கோல்டன் ஏஜ் सिल्वर फिर क्या, फिर गोल्डन ஏஜ் जरूर आएगी. பாபா சொல்கிறாங்க இதே உலகம் கோல்டன் ஏஜாக இருக்குது, அதுக்கப்புறம் சில்வர் ஏஜாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்பவும் அவசியம் கோல்டன் ஏஜாக வரும். संगम युग एक ही होता के सत्युग त्रेता व त्रेता और द्वापर का समय नहीं कहा जाता, ये रांग को जाता के. பாபா சொல்கிறாங்க அதாவது சங்கம யுகம் என்றாலே ஒன்று மட்டும்தான் இருக்குது. சத்தியுகம் திரேதா யுகம், திரேதா யுகம் மற்றும் துவாபர யுகத்திற்கு நடுவில் வரக்கூடிய சமயத்தை சங்கமமாக சொல்கிறது கிடையாது, அது தவறானதாக ஆயிரும். மா கேத்தேகை மை கல்ப கல்ப கல்பகே சங்கம் யுகே ஆத்தாகும். பாபா சொல்கிறாங்க நான் கல்ப கல்பமாக கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் மட்டும்தான் வரேன். முஜே புலாத்தேகி தப்கே ஜப் பத்தீத் பன்தேகை, எப்போ தூய்மை இல்லாதவர்களாக ஆகிறாங்களோ அப்போ தான் எல்லாருமே கூப்பிட்றாங்க. கேத்தேகே ஆ பாவன் பனானி ஆவோ, நீங்கள் எங்களை தூய்மையாக்குவதற்காக வாங்கன்ட்டு சொல்கிறாங்க. பாவன் கோத்தேகிகை சத்தியுகமே, தூய்மையானவர்கள் சத்தியுகத்தில் இருக்காங்க. அபிகை சங்கம் இன்கோ கல்யாணக்காரி சங்கம் யுக் ககா ஜாத்தாகை, இப்போ இருக்கக்கூடியது சங்கமம், இதற்கு தான் கல்யாணக்காரி சங்கம யுகமாக சொல்லப்படுது. आत्मा और परमात्मा के मिलन का संगम इनको कुंभ भी कहा जाता है. பாபா சொல்கிறாங்க ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய சந்திப்பினுடைய சங்கமமாக இருக்குது, இதற்கு கும்பமாக கூட சொல்லப்படுது. வஃபி திகாத்தேகை நதியோங்கா மீரா, ஆனால் உலகத்தில் என்ன காட்டுறாங்கன்னா நதிகளுடைய விழாவை காட்டுறாங்க. दो नदियां तो के तीसरी फिर गुप्त नदी कहते हैं, ரெண்டு நதிகள் இருக்கு, மூன்றாவது குப்த நதியாக சொல்லப்படுது. ये भी झूठ गुप्त नदी कोई को सकती है क्या. பாபா சொல்கிறாங்க இது போல் சொல்கிறது பொய்யானதாக இருக்குது. ஏன்னா குப்தமான நதி ஏதாவது இருக்க முடியுமா என்ன. साइंस वाली भी नहीं मानेंगे कि कोई गुप्त नदी को सकती है. விஞ்ஞானிகள் கூட ஏற்றுக்க முடியாது குப்தமான நதி இருக்க முடியும்ட்டு. தீர் மாறா கங்கா நிக்கல் ஆயி ஏ சப்கை झूठ, அம்பு போட்ட உடனே கங்கை தண்ணி வந்ததாக சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க இது எல்லாமே பொய்யானதாக இருக்குது. गाया हुआ के ज्ञान भक्ति வைராகிய, ஞானம் பக்தி வைராகியமாக பாடப்பட்டிருக்கு. ये अक्सर पकड़ लिया के परंतु अर्थ नहीं समझते के. பாபா சொல்கிறாங்க இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க, ஆனால் இதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. पिघली पिघली के ज्ञान दिन सुख फिर के भक्ति रात दुख. முதலில் ஞானம் பகலாக சுகம் நிறைந்ததாக இருக்கு,
அதுக்கப்புறம் பக்தி இரவாக துக்கம் நிறைந்ததாக இருக்கு. பிரம்மா கா தின் பிரம்மா கி ராத், பிரம்மாவினுடைய பகல் பிரம்மாவினுடைய இரவாக சொல்லப்படுது. अब एक की तो को ना सके बहुत கூங்கினா பாபா சொல்கிறாங்க, இப்போ ஒருவர் மட்டும் இருக்க முடியாது, நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. தின் கூத்தாகை ஆதா கல்பகா ஃபிர் ராத் भी கூத்திகை ஆதா கல்பகி ஃபிர் கூத்தாகை சாரி புராணி துனியாசி வைராகிய. பாபா சொல்கிறாங்க, பகல் பாதி கல்பத்திற்கு இருக்குது, அதுக்கப்புறம் இரவு பாதி கல்பத்திற்கு இருக்குது. திரும்பவும் இந்த முழு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்படுது. बाप कहते कि देख सकी जो कुछ भी तुम इन आंखों में देखते को उनको ज्ञान से भूलना के. பாபா சொல்கிறாங்க, தேகம் தேக சம்பந்தப்பட்ட எதையெல்லாம் இந்த கண்கள் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்களோ அதை அனைத்தையும் ஞானத்தின் மூலமாக மறக்கணும். दंदा आदि सब करना के बच्चों को संभालना के, परंतु बुद्धि का योग एक से लगाना के. தொழில் காரியங்கள் அனைத்தையும் செய்யணும், குழந்தைகளையும் பரிபாலனை செய்யணும். ஆனால் புத்தியினுடைய தொடர்பை ஒரு பாபாவிடம் இணைக்கணும். ஆதா கல்பத்தும் ராவன் கி மத்து பர் சல்தே கோ. பாபா சொல்கிறாங்க, பாதி கல்பம் நீங்கள் ராவணனுடைய வழிப்படி நடக்கிறீங்க. बाप का बनी को तो जो कुछ करो सो बाप की राय से करो. இப்போ நீங்கள் பாபாவுடைய குழந்தைகளாக ஆயிருக்கீங்க. அதனால் எதையெல்லாம் செய்யறீங்களோ அதை பாபாவுடைய வழிப்படி செய்யணும். तुम्हारा लेन देन इतना समय पति तो से चला आया कि उनका नतीजा क्या हुआ. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இவ்வளவு சமயமும் தூய்மை இல்லாதவர்களிடம் நடந்து வந்திருக்கு. அதனுடைய விளைவு என்னவாக இருக்கு? दिन प्रतिदिन पतित की बनते आए को, क्योंकि भक्ति मार्ग है कि उतरती कला का मार्ग. நாளுக்கு நாள் தூய்மை இல்லாதவர்களாக ஆகி வந்திருக்கீங்க. காரணம் பக்தி மார்க்கம் என்றாடி கீழே இறங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கு. சத்தோ பிரதான் சத்தோ ரஜோ தமோமே ஆனா ஹுத்தாகை. சத்தோ பிரதான் மற்றும் சத்தோ ரஜோ நிலைகளில் வந்தே ஆகணும். உத்தர்னாகி கை ஜரூர் இசே கோயி சுடானா சகே. பாபா சொல்கிறாங்க, மேலிருந்து கீழே கட்டாயம் இறங்கியே ஆகணும். இதிலிருந்து யாரும் விடுபட வைக்க முடியாது. லக்ஷ்மி நாராயண் கேவி 84 ஜெனம் பத்தாயி கைனா. லக்ஷ்மி நாராயணருக்கு கூட 84 ஜென்மங்களை பற்றி சொல்லப்படுது இல்லையா. अंग्रेजी के अक्सर बड़ी अच्छी के गोल्डन एज सिल्वर एज ऐसी காது படுத்தி जाती है. பாபா சொல்கிறாங்க, ஆங்கிலத்தினுடைய வார்த்தை மிகவும் நல்ல வார்த்தையாக இருக்குது. கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜாக சொல்லப்படுது. இது போல் ஆத்மால அழுக்கும் படியுது. इस समय आकर अयन एज बने के गोल्डन एज में नई दुनिया थी, नया भारत था. இந்த சமயம் இரும்பு உலகமாக இரும்பு யுகமாக ஆயிருக்கு. பாபா சொல்கிறாங்க, பொன்மயமான யுகத்திலிருந்து புது உலகமாக இருந்தது, புது பாரதமாகவும் இருந்தது. इन लक्ष्मी नारायण का राज्यता कल की बात के. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது, இது நேற்றைய விஷயமாக இருக்கு. சாஸ்திரோமி லிக் தியாக்கை லாக்கோம் வருஷ. ஆனால் சாஸ்திரங்களில் லட்சக்கணக்கான வருடங்களாக எழுதப்பட்டிருக்கு. तो अब बाप कहते कि तुम्हारी शास्त्र राइट के
எம்ஐ ரைட்டுக்கும் இப்போ பாபா சொல்கிறாங்க உங்களுடைய சாஸ்திரங்கள் சரியானதாக இருக்கா இல்லை நான் சரியானவராக இருக்கனா. பாப்கோ கஹா ஜாத்தா கை வேர்ல்டு ஆல்மைட்டி அத்தாரிட்டி, பாபாவிற்கு வேர்ல்டு ஆல்மைட்டி அத்தாரிட்டியாக சொல்லப்படுது. जो वेद शास्त्र बहुत पढ़ते हैं उनको अथॉरिटी कहा जाता है. யார் வேதம் சாஸ்திரங்கள் நிறைய படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அத்தாரிட்டியாக சொல்லப்படுது. பாப் कहते हैं ये सब பக்தி மார்க்க के अथॉरिटी के, பாபா சொல்கிறாங்க இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டியாக இருக்கு. ज्ञान के लिए तो मेरा गायन करते के आप ज्ञान के सागर को कम नहीं के. ஞான மார்க்கத்திற்காக சொல்லப்படுது. அதாவது நீங்கள் அதாவது என்னுடைய மகிமை கூட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஞான கடலாக இருக்கீங்க, நாங்கள் கிடையாதுன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷ்ய சப் பக்தி கே சாகர் மே டூபே குயேகே, மனிதர்கள் அனைவருமே பக்தியினுடைய கடலில் மூழ்கி இருக்காங்க. सत्युग में कोई विकार में जाति नहीं, कलयुग में तो मनुष्य आदि मध्य अंत दुखी होती रहती है. பாபா சொல்கிறாங்க சத்தியுகத்தில் விகாரங்களில் யாரும் போகிறது கிடையாது. கலியுகத்தில் மனிதர்கள் ஆரம்பம் மத்தியம் கடைசி வரை துக்கம் நிறைந்தவர்களாக இருக்காங்க. बाप ने कल्प पहले भी ऐसी समझाया था अब फिर समझा रखेंगे. பாபா கல்பத்திற்கு முன்னால் கூட இதே போல் புரிய வச்சுருந்தாங்க, இப்போவும் புரிய வைக்கிறாங்க. बच्चे समझते के कल्प पहले भी बेगत के बाप से वर्षा लिया था अब फिर पढ़कर पा रहे के समय बहुत थोड़ा के. குழந்தைகளுக்கு தெரியும் கல்பத்திற்கு முன்னால் கூட எல்லையற்ற அப்பாவிடம் ஆஸ்தியை எடுத்திருந்தோம், இப்போ திரும்பவும் இந்த படிப்பை படிச்சிட்ருக்கோம், சமயம் மிகவும் குறைவாக இருக்கு. ये तो विनाश को जाएंगे इसलिए बेगत के बाप से पूरा वर्षा लेना चाहिए. பாபா சொல்கிறாங்க இதை அனைத்துமே அழிஞ்சிரும், அதனால் எல்லைக்கப்பாற்பட்ட அப்பாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தி எடுக்கணும். बाप टीचर गुरु भी के सुप्रीम फादर सुप्रीम टीचर भी के. பகவான் நமக்கு அப்பா டீச்சர் குருவாக இருக்காங்க, சுப்ரீம் அப்பாவாக இருக்காங்க, சுப்ரீம் டீச்சராகவும் இருக்காங்க. वर्ल्ड की हिस्ट्री जाग्रफी कैसी रिपीट होती गई सारी नॉलेज देती गई. முழு உலகத்தினுடைய சரித்திரம் வரலாறு எப்படி ரிப்பீட் ஆகுது, முழு ஞானத்தையும் பாபா நமக்கு தராங்க. ये हर कोई समझा ना सके अभी बच्चे समझते कि 5000 वर्ष पहले मुवाफिक ये वकी गीता का भगवान के श्री कृष्ण नकी के. பாபா சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. 5000 வருடங்களுக்கு முன்னால் எப்படி பகவான் இந்த பூமிக்கு வந்தாங்களோ அதே கீதையினுடைய பகவானாக இருக்காங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது. மனுஷியோங்கோ பகவான் நெகி ககா ஜாத்தா, மனிதர்களை பகவானாக சொல்கிறது கிடையாது. பகவான் தோ கைகி புனர்ஜனம் ரகித் இன்கோ திவ்ய ஜனம் கேத்தேகே. பகவான் என்றாலே அவர் புனர்ஜென்மத்தில் வராதவராக இருக்காங்க, பிறப்பு இறப்பில் வராதவராக இருக்காங்க. அவருக்கு தெய்வீகமான ஜென்மமாக சொல்லப்படுது. நகி தோ மை நிராகார் போலும் கைசி, அப்படி இல்லைன்னா நான் நிராகார் தேகமற்றவர் எப்படி பேசுவேன்ட்டு பாபா சொல்கிறாங்க. முझे तो जरूर आकर पावन बनाना के तो
யுக்தி பனானி படி பாபா சொல்கிறாங்க, எனக்கு அவசியம் இந்த உலகத்திற்கு வந்து அனைவரையும் தூய்மையாக்க வேண்டியதாக இருக்குது. அதற்கான யுக்தி வழிகளையும் சொல்கிறேன். तुम जानते हो हम आत्मा अमर के रावण राज्य में तुम सब देह अभिमानी बन पड़ी हो. நாம் ஆத்மாக்கள் அழிவற்றவர்களாக இருக்கோம். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் அனைவருமே தேகம் என்ற அபிமானம் நிறைந்தவர்களாக ஆயிருக்கீங்க. சத்தியமே ஆத்மா அபிமானி கோத்தேகே बाकी परमात्मा रचता और उनकी रचना को वकांग भी कोई नहीं जानते. சத்தியுகத்தில் ஆத்மா அபிமானியாக இருக்காங்க. மற்றபடி பரமாத்மா படைப்பவர் மற்றும் அவருடைய படைப்பினைகளை பற்றி அங்கே யாருக்கும் தெரியாது. अगर वकांग भी मालूम को तो हमको फिर ऐसी गिरना के तो राजाई की खुशी ना रखी. इसलिए बात कहते कि ये नॉलेज वकांग प्राय लोग को जाती गई, जबकि तुम्हारी सदगति को जाती गई. फिर ज्ञान की दरकार की नहीं. பாபா சொல்கிறாங்க, ஒரு வேளை அங்கே இந்த ஞானம் நமக்கு தெரிஞ்சது, நாம் திரும்பவும் கீழே விழுவோம். அப்போ ராஜ்யத்தினுடைய சந்தோஷம் இருக்காது. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானம் அங்கே முழுமையாக மறைஞ்சு போயிடும். உங்களுடைய சத்கதி எப்போ உங்களுக்கு ஏற்படுதோ திரும்பவும் ஞானத்தினுடைய அவசியம் இருக்காது. அதாவது சத்கதியில் இருக்கும் பொழுது, சொர்க்கத்தில் இருக்கும்போது இந்த ஞானம் அவசியம் இருக்காது. ज्ञान की दरकार की दुर्गति में होती गई. பாபா சொல்கிறாங்க, ஞானம் கூட எப்போ துர்கதியில் இருக்காங்களோ அப்போதான் அவசியமாக இருக்கு. ஈ சமய சப் துர்கதி மீகை சப் காம் சித்தா பர் பைட் ஜல் மரீகை. இந்த சமயத்தில் எல்லாருமே துர்கதியில் இருக்காங்க. எல்லாருமே காம சிதையில் அமர்ந்து எரிஞ்சு போயிருக்காங்க. वहाँ कहते कि मेरे बच्चे आत्माएं जो शरीर द्वारा आकर पार्ट बजाते कि वह काम चिता पर वे तमो प्रदान बन पड़ी के. பாபா சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள் ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலமாக வந்து பார்ட்டு ப்ளே பண்ணுறாங்க. காம சிதையில் அமர்ந்து தமோ பிரதானமாக ஆயிருக்காங்க. बुलाते भी कई की कम पतित बन पड़ी गई. पतित बनते ही कई काम चिता से. எல்லாருமே கூப்பிட்றாங்க, நாங்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆயிட்டோம். தூய்மை இல்லாதவர்களாக காம சிதையின் மூலமாக ஆயிறாங்க. क्रोध व लोभ से पतित नहीं बनते गई. பாபா சொல்கிறாங்க, கோபம் பேராசையின் மூலமாக தூய்மை இல்லாதவர்களாக யாரும் ஆகிறது கிடையாது. साधु संत आदि पावन के देवताएं पावन के तो पतु मनुष्य जाकर माता टेकते गई. சாது சந்நியாசிகள் அனைவரும் தூய்மையாக இருக்காங்க. தேவதைகளும் தூய்மையாக இருக்காங்க. அதனால் தூய்மை இல்லாத மனிதர்கள் அவங்களுடைய கால்களில் விழுந்து வணங்குறாங்க. காத்தேபிகை ஆப் நீர் விகாரி கம் விகாரிகை. நீங்கள் நீர் விகாரி, எந்த விதமான விகாரங்கள் இல்லாதவர்களாக இருக்கீங்க. நாங்கள் விகாரிகளாக இருக்கோம்னு சொல்லி பாடுறாங்க. வைஸ்லஸ் வேர்ல்டு விசஸ் வேர்ல்டு காயா ஜாத்தா கைனா. தூய்மையான உலகம் தூய்மை இல்லாத உலகமாக பாடப்பட்டிருக்கு இல்லையா. பாரதிக்கு வைஸ்லஸ் வேர்ல்டு தான் அவ்விசஸ்கே. பாரதம்தான் தூய்மையான உலகமாக இருந்தது, இப்போ தூய்மை இல்லாததாக இருக்கு. பாரத்துக்கு சாத்து சாரா வேர்ல்டுக்கு விசஸ்கே. பாபா சொல்கிறாங்க, பாரதத்தின் கூடவே
முழு உலகமும் இப்போ தூய்மை இல்லாததாக இருக்கு. வைஸ்லஸ் வேர்ல்டு में आज से 5000 वर्ष पहले एक ही धर्म था, पवित्रता थी, तो पीस प्रॉस्पेरिटी तीनों की थी. பாபா சொல்கிறாங்க, அதாவது இன்றையிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் பாரதத்தில் ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்தது, தூய்மையும் இருந்தது. அதனால் அமைதி, செல்வம் எல்லாமே மூன்றுமே அங்கே இருந்தது. அதாவது தூய்மை, அமைதி, செல்வம் அனைத்துமே அங்கே இருந்தது. प्योरिटी के फर्स्ट अभी प्योरिटी नहीं के तो पीस प्रॉस्पेरिटी भी नहीं के. பாபா சொல்கிறாங்க, முதலில் தூய்மை தேவையாக இருக்கு. இப்போ தூய்மை இல்லாத காரணத்தினால அமைதி மற்றும் செல்வம் எதுவும் கிடையாது. ज्ञान का सागर, सुख का सागर, प्यार का सागर एक ही बाप के. ஞான கடல், சுகத்தின் கடல், அன்பின் கடல் ஒரு அப்பாவாக இருக்காங்க. तुमको भी ऐसा प्यारा बनाते के. உங்களை கூட இது போல அன்பானவர்களாக பாபா மாற்றுறாங்க. इन लक्ष्मी नारायण की राजधानी में सब प्यारे के. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் அனைவருமே அன்பானவர்களாக இருக்காங்க. மனுஷ்ய மாத்திர, ஜான்வர் ஆதி சப் प्यारे के. பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் அனைத்துமே அங்கே அன்பானதாக இருக்கும். ஷேர் பக்ரி இக்கட்டி ஜல் பீத்தேகே ஏக் ஏ திருஷ்டாந்தேகே. பாபா சொல்கிறாங்க, புலியும் ஆடும் ஒரே ஓடையில் நின்று தண்ணி குடிக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு. வகாங் எய்சி சீஜ் கந்து கருணி வாடி கோத்தி இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, அங்கே அசுத்தம் செய்யக்கூடிய பொருள் எதுவுமே இருக்காது. ஏகாங் பீமாரியா மச்சர் ஆதி பகூத்துகை. பாபா சொல்கிறாங்க, இங்கே நிறைய நோய்கள் இருக்குது, கொசு எல்லாமே இருக்குது. வகாங் எய்சி சீஜு கோத்தி இன்னைக்கு. ஆனால் அங்கே சொர்க்கத்தில் இது போல் பொருள் எதுவுமே இருக்காது. साहूकार आदमियों के पास फर्नीचर भी फर्स्ट क्लास होता है. செல்வந்தர்களுடைய வீட்டில் ஃபர்னிச்சர் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். गरीबों का फर्नीचर भी சாதாரண, ஏழைகளுடைய ஃபர்னிச்சர் சாதாரணமானதாக இருக்கும். பாரத் அபி கரீப் கை கித்னா கிச்சடா லகா ஹுவா கை. பாரதம் இப்போ ஏழ்மையானதாக இருக்குது, நிறைய குப்பைகள் இருக்குது. சத்தியுகமே கித்தினி சஃபாயி ரேத்திகை. சத்தியுகத்தில் நிறைய சுத்தமானதாக இருக்கும். சோனிக்கு மிகல் ஆதி கித்தினி ஃபஸ்ட் கிளாஸ் கோங்கி. தங்க மாளிகைகள் ஃபஸ்ட் கிளாஸாக அங்கே இருக்கும். வைக்கிண்டுக்கு காயேம்பி தேக்கும் கித்தினி ஃபஸ்ட் கிளாஸ் கொத்திகை. பாபா சொல்கிறாங்க, வைகுண்டத்தினுடைய பசுக்கள் கூட மிகவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கிருஷ்ணக்கு கித்தினி அச்சி காயின் திகாத்தேகை. கிருஷ்ணருக்கு ரொம்ப நல்ல பசுக்களையும் காட்டியிருக்காங்க. கிருஷ்ணபுரி மீ காயின் தோ கோங்கினா வகாங் சீஜிங் கித்தினி ஃபஸ்ட் கிளாஸ் கொத்திகை. கிருஷ்ணபுரியில் பசுக்களும் இருக்கும். அங்கே பொருட்கள் மிகவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். हेवन तो फिर क्या इस पुरानी चीची दुनिया में तो बहुत किचड़ा के. பாபா சொல்கிறாங்க, சொர்க்கம் என்றாலே அது என்னவாக இருக்கு. இந்த பழைய அசுத்தமான உலகத்தில் நிறைய குப்பைகள் இருக்கு. ये सब इस ज्ञान यज्ञ में स्वाहा हो जाएगा. பாபா சொல்கிறாங்க, இவை அனைத்துமே ஞான வேள்வியில் ஸ்வாகா ஆயிரும். कैसे कैसे बॉम्ब्स बनाते रहते के बॉम्ब फेंके तो आग निकल आई. பாபா சொல்கிறாங்க, பாம்ஸ் கூட விதவிதமாக தயார் பண்ணுறாங்க. பாம் போட்ட உடனே அதன் மூலமாக நெருப்பு வரும்.
आजकल तो ऐसे जीवन भी डालते के ऐसा विनाश करता के பாபா சொல்கிறாங்க இன்றைய நாட்களில் அந்த பாம்ஸில் நிறைய அணுக்களை போடுறாங்க, அதன் மூலமாக அழிவும் ஏற்படுது. जो बेगत में ख़त्म को जाए हॉस्पिटल आदि तो रहेंगे नहीं, जो दवाई आदि कर सके. மாமா சொல்கிறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இந்த உலகம் அழிஞ்சிரும். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் எதுவுமே இருக்காது, மருந்து யாருக்கும் தரவும் முடியாது. माँ कहते कि बच्चों को कोई तकलीफ़ नहीं होनी चाहिए, इसलिए गाया हुआ के नेचुरल कैलामिटीज़ मुसलधार बरसात. பாபா சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது. அதனால் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இயற்கையினுடைய சீற்றங்கள் பாம்ஸினுடைய மழை பொழியக்கூடியதாக பாடப்பட்டிருக்கு. பச்சோனி வினாஸ்கா சாட்சாத்கார் பி கியா, குழந்தைகள் உலக அழிவினுடைய சாட்சாத்காரத்தை கூட பார்த்துருக்காங்க. புத்தி भी कहती है विनाश तो जरूर होना के, புத்தி கூட என்ன சொல்லுதுன்னா உலக அழிவு கட்டாயம் நடந்தே தீரணும். कोई कहे विनाश का साक्षात्कार को तब मानी, अच्छा नहीं मानो तुम्हारी मर्जी. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா உலக அழிவினுடைய சாட்சாத்காரம் எங்களுக்கு கிடைச்சாதான் நாங்கள் ஏற்றுக்குவோம். நல்லது, நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி. कोई कहे हम आत्मा का साक्षात्कार करी तब हम मानी. ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு ஆத்மாவினுடைய சாட்சாத்காரம் கிடைச்சா நாங்கள் ஏற்றுக்குவோம். अच्छा आत्मा तो बिंदी के देख लिया तो क्या हुआ. பாபா சொல்கிறாங்க ஆத்மா என்பது ஒரு புள்ளியாக இருக்கு, அந்த புள்ளியை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும், கியா ஈசே சத்கதி கோகி. பாபா சொல்கிறாங்க ஆத்மாவினுடைய சாட்சாத்காரம் பார்க்கறதுனால சத்கதி கிடைக்குமா என்ன. கேத்தேகை பரமாத்மா அக்கண்ட ஜோதி சுரு हजारों सूर्यों से तेजो मैके, परंतु ऐसे कई नहीं. பரமாத்மா அக்கண்ட ஜோதி சுரூபமாக இருக்காங்க, ஆயிரக்கணக்கான சூரியனை விட பிரகாசமயமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது போல் கிடையாது. கீதாமி லிக்காகே அர்ஜுனே ககா பஸ் கரோ கம் சகன்னைக்கு கரு சக்தாகும். கீதையில் கூட எழுதப்பட்டிருக்கு, அர்ஜுனன் பரமாத்மாவினுடைய சாட்சாத்காரத்தை பார்த்து போதும் என்னால் சகிச்சுக்க முடியலன்னு சொன்னதாக காட்டியிருக்காங்க. ऐसी बात नहीं कि बाप को बच्चे देख और कहीं हम सकन नहीं कर सकते कि ऐसी कुछ भी कई नहीं. பாபா சொல்கிறாங்க இது போல விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதாவது அப்பாவை குழந்தைகள் பார்த்து என்னால் சகிச்சுக்க முடியல, இது போல யாராவது சொல்ல முடியுமா என்ன. ஜெய்சி ஆத்மாக்கை வைசி பரமாத்மா பாப்கை. ஆத்மா எப்படி இருக்கும் அதே போல தான் பரம்பிதா பரமாத்மா அப்பாவும் இருக்காங்க. சிரப் வ ஜான் கா சாகர் கே துமாரி மேபி ஜான் கே. ஞான கடலாக பரமாத்மா இருக்காங்க, உங்களுக்குள்ள கூட ஞானம் இருக்குது. बाप की आकर पढ़ाते के और कोई बात की नहीं, जो जो जिस भावना से याद करते के वह भावना पूरी कर देता हूँ. பாபா தான் இந்த படிப்பை கற்றுத்தராங்க, மற்றும் வேறு எந்த விஷயங்களும் கிடையாது. யார் யார் எந்த பாவனையோடு நினைவு செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவனையை பாபா தான் பூர்த்தி செய்கிறாங்க. பாபி ட்ராமாமி நூந்துகே பாக்கி பகவான் கிஸ்கோ மில் நகி சக்தா. பாபா சொல்கிறாங்க அது கூட நாடகத்தில் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகியிருக்கு.
மற்றபடி பகவான் யாருக்கும் கிடைக்க முடியாது. மீரா சாட்சாத்கார் में कितना कुछ होती थी, दूसरे जन्म में भी பக்திகன் பனி கோகி. மீரா சாட்சாத்காரத்தை பார்த்து நிறைய சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த ஜென்மத்தில் கூட அவங்க பக்தி நிறைந்தவர்களாக ஆகிறாங்க. வைகுண்டமே தோ ஜானகி சக்தி. கிருஷ்ணருடைய சாட்சாத்காரத்தை பார்த்து அவங்க வைகுண்டத்திற்கு போக முடியாது. अभी तुम बच्चे வைகுண்ட में जाने की तैयारी कर रहे हो. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் வைகுண்டத்திற்கு போவதற்கு தயாராயிட்டிருக்கீங்க. जानते हो हम வைகுண்ட் கிருஷ்ணபுரி के मालिक बन रहे हैं. நாம் தான் வைகுண்டம் கிருஷ்ணபுரிக்கு எஜமானர்களாக ஆயிட்டிருக்கோம். ஏகாந்தோ सब नर्क के मालिक के हिस्ट्री ஜாகிரஃபி ரிப்பீட் கோகினா. இங்கே எல்லாருமே நரகத்திற்கு எஜமானர்களாக இருக்காங்க. சரித்திரம் வரலாறு ரிப்பீட் ஆகும் இல்லையா. बच्चे जानते हैं हम अपना राज्य भाग्य फिर से ले रहे हैं. நாம் நம்முடைய ராஜ்யத்தை திரும்பவும் எடுத்துட்ருக்கோம். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஏகை ராஜயோக பல் பாகு பல் की लड़ाई यान तो अनेक बार अनेक जन्म चली गई. பாபா சொல்கிறாங்க இது ராஜ யோகத்தினுடைய பலமாக இருக்கு. உடல் பலத்தினுடைய யுத்தங்கள் அநேக முறை அநேக ஜென்மம் நடந்திருக்கு. யோக பல்சி துமாரி சடுத்தி கலாகி. யோக பலத்தின் மூலமாக உங்களுக்கு ஏறும் கலை இருக்கு. ஜான்தேகோ பரோபர் ஸ்வர்கி ராஜதானி ஸ்தாபன் கோரிகை. ஏறக்குரிய சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு. இது குழந்தைகளுக்கு தெரியும். जिनको कल्प पेकली पुरुषारत किया होगा वैसे ही करेंगे. யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் முயற்சி செய்தாங்களோ அதே போல தான் இப்போவும் செய்வாங்க. தும்கோ ஹார்ட் ஃபெயில் நகி கோனா சாகியே. பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு ஹார்ட் ஃபெயில் ஆகக்கூடாது. ஜோ பக்கே நிக்ஸை புத்திகை உன்கோ கபி சன்சை நகி ஆ சக்தா. யார் உறுதியான நம்பிக்கை புத்தி நிறைந்தவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருபோதுமே சந்தேகம் வர முடியாது. சன்சை புத்தி பி கோத்தே ஜரூர் கே பாபா ने कहा के आश्चर्यव सुनंती कतंती बागंती अहो माया तुम इन पर जीत पा लेते को. பாபா சொல்கிறாங்க ஒரு சிலர் சந்தேக புத்தி நிறைந்தவர்களாகவும் அவசியம் ஆகிறாங்க. பாபா சொல்கிறாங்க இதில் என்ன ஆச்சரியம்னா ஞானத்தை கேட்பாங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுவாங்க, பாபாவுடைய கையை விட்டே போயிடுவாங்க. ஆகா மாயை நீ இவங்க மீது வெற்றி அடைஞ்சிட்டேன்ட்டு பாபா சொல்கிறாங்க. माया बहुत बलवान के अच्छे अच्छे फर्स्ट क्लास सर्विस करने वाली सेंटर चलाने वालों को भी माया तप्पड़ मार देती है. பாபா சொல்கிறாங்க ரொம்ப நல்ல நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க. சென்டரை நடத்தக்கூடியவர்களை கூட மாயை அடித்து கீழே தள்ளி விட்டுறது. லிக்தேகை பாபா சாதிக்கர் மூ காலா கருதியா. பாபா நாங்கள் திருமணம் செய்து எங்களுடைய ஆத்மா என்ற முகத்தை கருப்பாக்கிட்டோன்ட்டு எழுதுகிறாங்க. காம் கட்டாரிசே கம்னி கார் காடி. காம விகாரத்தின் மூலமாக நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோன்ட்டு சொல்கிறாங்க. अब तो बाबा आपकी सामने आने लायक नहीं रखेगे. இப்போ நாங்கள் பாபாவிற்கு முன்னால் வருவதற்கு தகுதியானவர்களாக இல்லைன்னு சொல்கிறாங்க. फिर लिखते हैं பாபா சம்முக ஆயி. பாபா நாங்கள் உங்கள் முன்னால் வருட்டுமான்ட்டு பாபாவுக்கு எழுதுகிறாங்க.
बाबा लिखते कि काला मूंग किया अब एकांग नहीं आ सकते को. பாபா கூட என்ன எழுதுறாங்கன்னா, நீங்கள் ஆத்மா என்ற முகத்தை கருப்பாக்கிட்டீங்க, இப்போ இங்கே வர முடியாது. एकांग आकर क्या करेंगे, फिर भी एकांग रहकर पुरुषार्थ करो, वकांग रहकर पुरुषार्थ करो. பாபா சொல்கிறாங்க, இங்கே வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, அதனால் நீங்கள் உங்கள் இடத்துல இருந்தே முயற்சி செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. ஏக் பார் கிரா சோ கிரா ஐசே நெகி ராஜாயை பது பாசக்கேங்கே. ஒரு முறை கீழே விழுந்தா விழுந்தது தான், ராஜ்ய பதவியை அவங்க அடைய முடியாது. ககா ஜாத்தா கேனா சடி தோ சாக்கி வைகுண்ட்ரஸ் கிரே தோ ஏக்குதம் சண்டால் ஹடு குடு டூட் படுத்தாக்கே. பாபா சொல்கிறாங்க, மேலே ஏறுனா வைகுண்டத்தினுடைய ரசத்தை அடைய முடியும், அதாவது வைகுண்டத்தினுடைய பிராப்தியை அடைய முடியும். கீழே விழுந்தால் ஒரே அடியாக சண்டாளனாக எலும்பெல்லாம் துண்டு துண்டாக உடைஞ்சிரும். 5 मंजिल से गिरते के फिर कोई सच लिखते के. 5 மாடியிலேருந்து கீழே விழுந்துறாங்க. ஒரு சிலர் உண்மையும் எழுதுகிறாங்க. கோயி தோ சுனாத்தேகி நெகிகை. ஒரு சிலர் பாபாயிட்ட சொல்கிறது கிடையாது. இந்திர பிரஸ்தகி பரியோம் காபி மிசால் கேனா. பாபா சொல்கிறாங்க, இந்திர சபையினுடைய பரிகளுடைய எக்ஸாம்பிள் கூட இருக்கு இல்லையா. ஏகை சாரி கியான் கி பாத்து. இது முழுமையாக ஞானத்தினுடைய விஷயமாக இருக்குது. ஈ சபாமி கோயி பத்தீத்துக்கோ பைட்னா குக்கம் நெகிகை பரந்து கோயி காலத்துமே விட்டானா கூத்தாக்கே. பாபா சொல்கிறாங்க, இந்த சபையில் தூய்மை இல்லாதவர்கள் யாரையும் அமர வைக்கக்கூடாது, அமரக்கூடாது, அது கட்டளை கிடையாது. ஆனால் ஏதாவது சூழ்நிலையில் அமர வைக்க வேண்டியதாக இருக்குது. பத்தித்து குயித்தோ ஆயிங்கன்னா தூய்மை இல்லாதவர்கள் தான் வராங்க இல்லையா. अभी तो देखो कितनी द्रौपदियाँ पुकारती कि कहती कि बाबा हमको नंगन करने से बचाओ. பாபா சொல்கிறாங்க, இப்போ பாருங்கள், நிறைய திரௌபதிகள் கூக்குரல் போகிறாங்க, பாபா எங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து காப்பாற்றுங்க, பாதுகாப்பு செய்யுங்கன்னு கூப்பிட்றாங்க. பாந்தேலியும் காபி பார்ட்டு சல்தாக்கி காமேசு குரோதேசு கோத்தேகேனா. பந்தனத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பார்ட்டு கூட நடந்துட்டுருக்கு. அதாவது காமேசு குரோதேசு கூட இருக்காங்க இல்லையா. வடி கிட்பிட்டு கோத்தீகை. காமம் கோபம் நிறைந்தவர்களிடம் நிறைய சண்டையும் ஏற்படுது. बाबा के पास समाचार आते के बेगत का बाँ कहते के बच्चे इन पर जीत पेकनो. பாபா கிட்ட இது போல் செய்திகளும் வருது. எல்லை கப்பாற்பட்ட அப்பா சொல்கிறாங்க, குழந்தைகளே இதன் மீது வெற்றி அடையணும். பவித்ர ரகோ முझे याद करो तो கேரண்டி கே விஸ்வ கா மாலிக் பனூங்கி. இப்போ நீங்கள் தூய்மையாக இருங்க, என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுது உங்களுக்கு கேரண்டி இருக்குது, முழு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகலாம். अखबारों में भी खुद डालते हैं कि कोई प्रेरक है जो इसे ये बॉम्ब्स आदि बनवाते हैं, इसे अपने के कुल का नाश होगा. பேப்பரில் கூட போடுறாங்க, யாரோ எங்களுக்கு தூண்டுதல் தராங்க, அதனால் நாங்கள் பாம்ஸை தயார் பண்ணுறோம். ஆனால் இதன் மூலம் தன்னுடைய குலத்தையே நாசம் பண்ணிடுறாங்க. परंतु क्या करे ड्रामा में नूंद के दिन प्रतिदिन बनाते जाते के. ஆனால் பாபா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நாளுக்கு நாள் பாம்ஸ் உருவாக்கிட்டே இருக்காங்க. டைம் பகூத்து தோ நெகி கைனா, சமயம் அதிகமாக இல்லை இல்லையா. अच्छा मीठी मीठी सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का
याद प्यार और गुड मॉर्निंग रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. धारणைக்கான முக்கியமான சாரம். सत्युगी प्यार की राजधानी में चलने के लिए बहुत बहुत प्यारा बनना गई. சத்தியுகத்தினுடைய அன்பான ராஜ்யத்திற்கு போவதற்காக மிக மிக அன்பானவர்களாக ஆகணும். राज्य पद के लिए पावन जरूर बनना गई. राज्य पदवी அடைவதற்காக அவசியம் தூய்மையாக ஆகணும். पवित्रता फर्स्ट के इसलिए काम महा शत्रु पर विजय पाने गई. தூய்மை முதலில் தேவை. அதனால் காமம் மகா எதிரியின் மீது வெற்றி அடையணும். ரெண்டாவது பாயிண்ட், इस पुरानी दुनिया से बेखत का वैरागी बनने के लिए इन आंखों से देख सके जो कुछ दिखाई देता के उसे देखते भी नहीं देखना के. இந்த பழைய உலகத்தின் மீது எல்லை கப்பாற்பட்ட வைராக்கியம் நிறைந்தவர்களாக ஆவதற்காக இந்த கண்கள் மூலமாக தேகம் தேக சம்பந்தப்பட்ட எதெல்லாம் தெரியுதோ அதை பார்த்தும் பார்க்காதவர்களாக இருக்கணும். ஹர் கதம் பர் பாப் से राय लेकर चलना है. ஒவ்வொரு அடியிலும் பாபா இட்ட ஸ்ரீமத் எடுத்து நடக்கணும். அதாவது பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கணும். வரதான், समस्याओं को चढ़ती कला का साधन अनुभव कर सदा संतुष्ट रहने वाली शक्तिशाली भव. பிரச்சனைகளை முன்னேறும் கலையினுடைய சாதனமாக அனுபவம் செய்து சதா திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலி ஆகுங்கள். जो शक्तिशाली आत्माएं के वह समस्याओं को ऐसे पार कर लेती कि जैसे कोई सीधा रास्ता सहज के पार कर लेती कि. பாபா சொல்கிறாங்க, யார் சக்தி வாய்ந்த ஆத்மாக்களாக இருக்காங்களோ அவங்க பிரச்சனைகளை இது போல் கடந்து போகிறாங்க. அதாவது ஒரு நேரான வழியில் சுலபமாக எப்படி கடந்து போக முடியுமோ அதுபோல் பிரச்சனைகளை கடந்து போகிறாங்க. समस्याएं उनके लिए चढ़ती कला का साधन बन जाती है. பிரச்சனைகள் அவர்களுக்காக முன்னேறும் கலையினுடைய சாதனமாக ஆகுது. हर समस्या जानी पहचानी अनुभव होती है. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு அனைத்தினுடைய அறிமுகத்தை அனுபவம் செய்யுது. वे कभी भी आश्चर्यवत नहीं होती बल्कि सदा संतुष्ट रहते हैं. பாபா சொல்கிறாங்க, அவங்க ஒருபோதுமே ஆச்சரியம் அடைய மாட்டாங்க, சதா திருப்தியானவர்களாக இருப்பாங்க. मुख से कभी कारण शब्द निकलता लेकिन उसी समय कारण को निवारण में बदल देते हैं. வாய் மூலமாக, அதாவது சில சமயம் காரணம் என்ற வார்த்தை வருது, ஆனால் அதே சமயம் காரணத்திற்கு நிவாரணத்தில் மாற்றம் செய்கிறாங்க. ஸ்லோகன், स्वास्थिति में स्थित रहकर सर्व परिस्थितियों को पार करना की श्रेष्ठता है. பாபா சொல்கிறாங்க, சுயஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து போவது தான் சிரேஷ்டமான நிலையாக இருக்கு. அதாவது ஆத்மா என்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து சூழ்நிலைகள் பிரச்சனைகளை கடந்து போவதுதான் மிக உயர்ந்த நிலையாக இருக்கு. அச்சா, ஓம் சாந்தி. தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே.
மனதில் நிலவிடும் தானே, மனதில் சாந்தி நிலவிடும் தானே இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயனும் மாணவர் திலகம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். என்றும் சுகம் நம் வாழ்விலே, என்றும் சுகம் நம் வாழ்விலே இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம்.